இன்றைக்கி ரொம்ப பேசிக்கான ஸ்பாஞ்சஸ், ஒரு பேசிக்கான கேக்கு, கப் கேக்ஸு, இந்த மாதிரி புதுசாக பேக்கிங் கற்றுக்கிறவங்க, ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்க, கிட்ஸுக்கு பேக் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பேசிக் பேக்கிங் ரெசிபீஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கேக். இந்த ஸ்பாஞ்சு செய்கிறதுக்கு 4 ஹோல் எக்கு சேர்த்துருக்கேன். ஒயிட்டு தனியாக, யோக் தனியாக செப்பரேட் பண்ண தேவையில்லை. 4மே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் இது கூட 1 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். 2யுமே பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் தனியாக, ப்ரௌன் சுகர் தனியாக சேர்க்கலைன்னா 1.5 கப்புக்கு வெறும் ஒயிட் சுகர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை கட்டி எதுவும் இல்லாமல் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட நான் 1.5 கப் மைதா ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மைதாவை ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. 2-3 பேட்சாக சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு விஸ்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்பேச்சுலா எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக்கோட டெக்ஸ்சர் ரொம்ப ஹார்டாயிரும். அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கேக் கிட்டத்தட்ட பன்னு மாதிரி ஆகிடும். ஸோ ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டலாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவு பால், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாத நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அது சேர்க்கலாம். இல்லைன்னா பட்டர் சேர்க்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்தா ஃப்ளேவர் மாறிடும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் ஒரு பேசிக் ஸ்பாஞ்சுக்கான மெஷர்மெண்ட்டு. இதில் நீங்கள் சாக்லேட் கேக்கு, சாக்லேட் சிப்பு யூஸ் பண்ணுறது, டூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணுறது, கப் கேக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ரெசிபீஸும் இந்த ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணலாம். இப்போ நான் இதை ஒரு 3ஆக டிவைட் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 1/3 எடுத்து அதில் நான் ஒரு 2 ஸ்பூனு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் எந்த பேக்கிங் டின்னில் வேணால் எடுத்துக்கலாம். நான் கப் கேக்கில் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். கப் கேக் ட்ரே ஃபுல்லாக கவர் ஆகக்கூடாது. ஒரு பாதிக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கோ இல்லை பாதிக்கோ வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரைஸ் ஆகி வரப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 2 தடவை டேப் பண்ணிவிட்டு அவனில் வச்சிடலாம். இப்போ நான் அவனை ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இன்னொரு பேட்சில் சாக்லேட் சிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் சிப்பை ஆட் பண்ணுறப்போ உங்கள் சிப் கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சு சாக்லேட் சிப்னால் லைட்டாக அதில் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா சாக்லேட் சிப்பும் கீழே போய் செட்டில் ஆகிடும். உங்களுக்கு கேக்குக்கு நடுவில் இருக்காது, எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும். இப்போது மீதி இருக்கிற பேட்டரில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ப்ளைனான சாக்லேட் ஸ்பஞ்சுக்குள்ளது. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுக்கிறேன். உங்களோட கொக்கோ பவுடர் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. சாக்லேட் கேக்கு நல்லா ரிச்சாக வர்றதுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் காஃபி பவுடர். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடரை கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இதை நீங்கள் ஒரு 1/4 கிலோ பிடிக்கிற அளவுக்கு டின் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு டேப் பண்ணிவிட்டு இது 3யுமே 180 டிகிரியில் வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு கப் கேக் தான் ரெடி ஆகும். இது 10 to 12 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு மிச்சம் 2 கேக்கும் 17 to 20 மினிட்ஸ் ஆகும். சாக்லேட் கேக் 30 மினிட்ஸ் ஆகும். ஒன்றொன்றுக்கும் அதோட நீங்கள் வச்சுருக்கிற பாத்திரத்தை பொறுத்து டைமிங் சேஞ்ச் ஆகும். இது டூட்டி ஃப்ரூட்டி கேக்கு, இது சாக்லேட் சிப் கேக்கு. எல்லாமே வேறு வேறு சைஸுங்கிறதுனால வேறு வேறு பேக்கிங் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரே சைஸ் டின்னில் போட்டிங்கன்னா ஈக்குவலாக பேக் ஆகி வந்துடும். இப்போ இது சாக்லேட் ஸ்பாஞ்சு.
உங்களுக்கு க்ரீம் எல்லாம் ரெடி பண்ண வரும் அப்படின்னா இதுதான் பர்த்டே சாக்லேட் கேக்குக்கான பேசிக் ஸ்பாஞ்சு. இதில் நீங்கள் க்ரீம்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வெனிலா கேக்கு, இது வந்து அவன் இல்லாமல் குக்கர் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ண போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லா டைப் ஆஃப் கேக்குக்கும் யூஸ் பண்ணுற ரொம்ப பேசிக்கான ஸ்பஞ்சு இது. இது ரொம்ப ஈஸி பண்ணுறது. நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ண தெரியும் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய பர்த்டே கேக்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். இதுக்கு நீங்கள் குக்கரு இல்லைன்னா அடிகனமான கடாய் எது வேணால் எடுத்துக்கலாம். கீழே ஒரு லேயருக்கு உப்பு போட்டுட்டு அடுப்பில் சின்ன பர்னரோட ஸ்டாண்ட் இதில் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 4 எக்கோட ஒயிட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இப்படி டைரெக்டாக போடாமல் தனித்தனியாக ஒரு பவுலில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது தெரியாமல் பட்டாலும் மொத்தமாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது நல்லா பீட் பண்ணுங்கள். ஹேண்ட் விஸ்கோ எலக்ட்ரிக் விஸ்கோ எது வேணால் வச்சு அந்த ஒயிட்டோட கலர் மொத்தமாக மாறி வரணும். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இதை வந்து பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் பார்த்தா தெரியும். நல்லா ஒயிட்டாக ஆகி வந்துருச்சு இல்லையா? இந்த அளவுக்கு வர்றது தான் நம்ம எந்த ஒரு கேக் ரைஸரும் யூஸ் பண்ணாமல் ஸ்பாஞ்சியாக வரும். இதில் நம்ம கேக் ஜெல் எதுவுமே யூஸ் பண்ணலை. வெறும் இந்த ஒயிட்டை பீட் பண்ணுறதை வச்சு தான் நமக்கு நல்ல ஸ்பாஞ்சி டெக்ஸ்சர் வரும். இப்போ இந்த யோக்கையும் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 கப்பு சுகரை யோக்கோட ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1/4 கப்பு மெல்டட் பட்டரு, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாமே யோக்கோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சுகரை வேணால் நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ மிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட 1 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக எக் ஒயிட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எக் ஒயிட்டை சேர்க்குறப்போ கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அதில் வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். அப்புறம் கேக் ஸ்பாஞ்சியாக இருக்காது. அதனால் எக் ஒயிட் சேர்க்குறப்போ பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் 2-3 பேட்சாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா கேக் ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ எல்லா எக் ஒயிட்டையும் சேர்த்தாச்சு. நீங்கள் ஃப்ளோவாக விடுறப்ப தெரியும் நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க பட்டரை வச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துருங்க. சாக்லேட் கேக் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறது அது மாதிரி நல்லாவே தட்டிடுங்க. இல்லைன்னா கீழே ஒரு லேயர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் அதை தட்டிடுங்க. கேக் பேட்டரை எப்போவுமே பாதி அளவு மட்டும் ஊற்றுங்க. ரைஸ் ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரில் வச்சுருங்க. குக்கரில் வைக்கிறப்போ கண்டிப்பாக கேஸ்கெட்டும் வெயிட்டும் போடக்கூடாது. இந்த குக்கரோட லிட்டை திறந்துட்டு உடனே நீங்கள் வச்சுருங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து குக்கர் லிட்டை திறந்து வச்சுட்டு பொறுமையாக எடுத்து வைப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சிரும். உங்கள் கேக் வந்து ஈவனாக குக் ஆகி வராது. இப்போ நான் மீதியாக இருக்கிற எல்லாத்தையும் வேறு வேறு ஷேப்பில் இருக்கிற டின்னில் ஊற்றி இதை வந்து நான் அவனில் வைக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப் இதை வந்து குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வச்சதும் அவனில் வச்சதும் லுக் வைஸ் டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டைமிங் வேணால் ஒரு 5 நிமிஷம் குக்கர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் எடுக்கலாம்.
மற்றபடி உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. கொஞ்சம் கூலாக விட்டுட்டு அன்மோல்ட் பண்ணுங்கள். சைட்ஸ் எல்லாம் நல்லா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு டிமோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போது இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணுங்கள். பர்த்டே கேக் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஈவனாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு வெனிலா ஃப்ராஸ்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பர்த்டே கேக் ரெடி ஆகிடும். இதே மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டபுளாக ட்ரிபிளாக பண்ணி 1/2 kg 1 kg அந்த மாதிரி கேக் வந்து பர்த்டே கேக்கு செஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சுக்கலாம். இப்போது இது வந்து அவனில் வச்சு எடுத்தது. உங்களுக்கு ரெண்டுமே லுக் வைஸும் டேஸ்ட் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் மொத்த கேக் பேட்டரோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.